அனைவருக்கும் வணக்கம். நம்ம 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பார்ட் 1 2 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நாம் முக்கூடர் பல்லு, எங்கள் தமிழ், சீவக சிந்தாமணி இந்த மூன்றும் பார்க்க இருக்கோம். சரியா? முக்கூடர் பல்லு இது நம்ம சிலபஸில் இருக்குது, ரொம்ப முக்கியமானது. 2022 24 இது 2 குரூப் 4லேயுமே கொஸ்டின்ஸ் இருந்தது. சரியா? 22ல் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, 24ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா? அந்த கொஸ்டின் வேணால் ஒன்ஸ் பார்த்துடலாம். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பல்லு தான். சரியா? உழவர் உழத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் எதுன்னு கேட்டால் பல்லு தான். சரியா? சைவ வைணவத்தை ஒன்றிணைக்கக்கூடிய இலக்கியம்னு கேட்டாலும் அதுவும் பல்லு தான். சரியா? இது ரெண்டும் 2022 கேட்கப்பட்ட கேள்விகள். இது 2024 கடந்த ஜூன் மாதம் எழுதின தேர்வு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றி புலனனும் மொழி புலனுணர்ந்தோரே. சரியா? இது தொல்காப்பியருடைய நூற்பா. ஓகேவா? இதிலிருந்து இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் தான் கேட்டிருக்காங்க. இந்த அடிகள் குறிப்பிடுற இலக்கியம் பல்லு தான். சரியா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை ஒரு தனி வீடியோவாகவே பண்ணலாம். பட் இதோட ஒன்லைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ஞ்சு ஒரு ஒரு வரி இருக்குன்னா அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஆராயாமல், சரி, எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் உடனே நமக்கு அது புரிகிற மாதிரி சொற்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வரியோட. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த டீட்டெயிலாக நான் இன்னொரு தனி வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, எல்லாருக்கும் புரிகிற மாதிரியான சொற்களை பயன்படுத்தி இயற்ற வேண்டும் பாடல்களே அப்படின்றது தான் தொல்காப்பியரோட இந்த வரி. சரியா? ஸோ 2022லும் கேள்வி வந்திருக்கு, 24லேயும் வந்திருக்கு. ஸோ முக்கியமானதாக பல்லு இருக்குது. சரியா? ஸோ முக்கூடர் பல்லு படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சரியா? இது 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் முக்கூடர் பல்லு இருக்குது. 11ஆவது வகுப்பில் கூட பல்லு இருக்குது. சரியா? அதில் 2 பாடல்கள் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம அங்கே படிச்சுக்கலாம். இல்லை முக்கூடர் பல்லுக்கு நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதை கண்டினியூ பண்ணும்போது அதை நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோவே பார்த்துடலாம். சரியா? முக்கூடர் பல்லு. முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் எண்ணாய புலவராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சரியா? கன்ஃபார்மாக தெரியல, பட் எண்ணாயிர புலவராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சரியா? இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. முக்கூடர் பல்லு எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்கலாம். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரியா? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புலவர்கள் யாராவது நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், அதை கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? மறுபெயர் ஆசூர் வரகரை நாடு, தென்பால் உள்ள பகுதி, சீவலமங்கை தென்கரை நாடு. சரியா? இப்படியெல்லாம் முக்கூடர் பல்லுக்கு சொல்லப்படுது. சரியா? மருதநில மக்களின் நந்தா விளக்கம்னு சொல்லிட்டும் முக்கூடர் பல்லுவை சொல்கிறாங்க. உழவு தொழில் செய்து வரும் பல்லர்களின் வாழ்க்கையை குறிப்பிடுவதால் பல்லு என்று வழங்கப்படுது. சரியா? உழவு தொழில் செய்பவர்களை பற்றி குறிக்கிறதால தான் பல்லுன்றோம். ஸோ அதனால தான் முக்கூடர் பல்லு உழவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசுகிறதா நம்ம சொல்கிறோம். 9 மணிகள். ஓகேவா? நவரத்தினங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, முத்து, பவளம், வைரம், புட்பராகம், ரத்தினம், வைடூரியம், கோமேதகம், மரகதம், மாணிக்கம். சரியா? இதெல்லாம் 9 மணிகள் நவரத்தினங்கள்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் தான் முக்கூடல்னு சொல்கிறாங்க. சரியா? முக்கூடல்ன்றது எங்கே இருக்குது? திருநெல்வேலியில். திருநெல்வேலியிலிருந்து வடக்கு திசையில் தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு ஆகிய 3 ஆறுகளும் கலக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வடக்க இருக்கிற சிற்றூர் தான், ஒரு சிறிய ஊர் தான் முக்கூடல்ன்றோம். சரியா? அழகர் மீது பாடப்பட்டது முக்கூடர் பல்லு. சரியா? உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவைபெற செய்யும் சிற்றிலக்கியம் எதுன்னு கேட்டால் பல்லு. சரியா? உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை
சுவை பெறச் செய்யும் சிற்றிலக்கியம் வந்து பல்லு. சரியா? மூத்த பள்ளி இளைய பள்ளி குடும்பம் வரவோடு அவர் பெருமை கூறல் நாட்டு வளன் குறுகேட்டல் மழை வேண்டி வழிபடல் மழைக்குறியூறுதல் ஆகிய ஆற்றில் நீர்வரவு முதலான பல உறுப்புகளை பெற்று பல இலக்கியம். சரியா? மூத்த பள்ளி இளைய பள்ளின்னு சொல்லிட்டு இரண்டு மனைவிகளை கொண்ட ஒரு உழவனின் கதை தான் வந்து இந்த முக்கூடர் பல்லுன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மூத்த பல்லுன்றவங்க வந்து வைணவ மதத்தை சார்ந்தவராகவும் இளைய பள்ளி சைவ மதத்தை சார்ந்தவராகவும் கதை வந்து நகரும். சரியா? அதனால தான் அதை சைவ வைணவத்தை இணைக்கும் இலக்கியமும் இதை நம்ம சொல்கிறோம். சரியா? பாடல் போயிடலாமா? முக்கூடர் பல்லு நகர்வலம். ஓகேவா? இளைய பள்ளி தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும். தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் களிப்பு வேலை ஒளிப்பத் துடைக்கும் நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும் நிதியெல்லாம் தன் பதியில் கிடக்கும் மத்தம் சூடும் மதோமத்த ரான் மருதீசன் மருதூர் எங்கள் ஊரே. சரியா? பொருள் பார்க்கலாமா? தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் அப்படின்னா, ஓகேவா, நதிநீர் வந்து தத்தி பாய்கிறது இல்லையா, பாய்ந்து வருகிறது, அதுக்குள்ளே இருக்கிற சிற்பிகள் முத்துக்கெல்லாம் வந்து அப்படியே கரையில் வந்து அடைக்குது, வந்து மோதுது இல்லையா, அதுதான் தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும். சாலை வாய்க்கால் கண்ணல் ஆலை உடைக்கும். ஓகேவா? இங்கே நதிநீர், ஓகேவா, மூணு ஆறுகளும், ஓகேவா, தன்பூரணை சிற்றாறு கோதண்டராமம் 3 ஆறும் வந்து கலக்கிற இடத்திற்கு வடக்க இருக்கிறது தானே கூடல்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆறுகள்லாம் வந்து கதையை மோதி ததும்புது. சரியா? அது ஃபஸ்ட் லைனு. செகண்ட் லைன் பார்த்தோன்னா சாலை வாய் கண்ணல் ஆலை உடைக்கும். கண்ணல்ன்றது ஒரு கரும்பு ஆலை. சரியா? சாலையில் வந்தோம்னா அப்படியே ஆலைகளாக இருக்கும், அந்த சத்தம் அப்படியே காதை அப்படியே கிழிக்குது. சரியா? கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும். அந்த ஆலை வந்து ஆலையில் வந்து உடச்சிட்டே கரும்பு உடச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த மிஷின் சத்தம் போடுற அந்த சத்தம் வந்து அப்படியே ஒரு பேர் இறைச்சலாக இருக்காங்க தெரு ஃபுல்லாக. சரியா? களிப்பு வேலை ஒளிப்பத் துடைக்கும். களிப்புனா வந்து இரும்பு. ஓகேவா? இரும்பு வேலை வந்து அப்படியே ஒலிக்குது, டம்மு டிம்முண்டு. சரியா? ஸோ அந்த தெருவில் இந்த பக்கம் கரும்பால சத்தம், இந்த பக்கம் இரும்படிக்கிற சத்தம். ஸோ எல்லாருமே அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பொழுதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடியது முக்கூடர் பல்லில் இருக்கிற அந்த நகரம். ஓகேவா? அந்த நகரத்துடைய வளத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. தத்தும் பாய்புணல் முத்தும் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் களிப்பு வேலை ஒளிப்பத் துடைக்கும். ஓகேவா? கழிப்புனா இங்கே இரும்பு. சரியா? இந்த 2 லைனை கொடுத்துட்டு கழிப்புன்றதுக்கு பொருள் என்னன்னு கேட்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. கண்ணல்ன்றது கரும்பு, முத்தம்ங்கிறது முத்துக்கள். சரியா? அடுத்து பாருங்கள். நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே அங்கே ஏதாவது ஒரு திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும். முக்கூடர் பல்லில் இருக்க நகரத்தில் எப்போதும் ஒரு திருவிழா இருக்கும். நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும். சித்திரம்லேருந்து திருவிழாவாக இங்கே எடுத்துக்கலாம். நித்தம்னா எப்பொழுதும். சரியா? நிதியெல்லாம் தன் பதியில் கிடைக்கும். ஓகேவா? எல்லா வகை செல்வங்களும் அங்கே நீங்கள் கொடுக்கலாம், வாங்கிப்பாங்க. சரியா? எல்லா வகை செல்வங்களும், காசு நகை வெள்ளி இந்த மாதிரி எல்லா வகை செல்வங்களும் அங்கே இருக்கும். ஓகேவா? தங்கம் வெள்ளி வைடூரி எல்லாமே கிடக்கும். ஓகேவா? நிதியெல்லாம் தன் பதியில் கிடைக்கும். எல்லா வகை நிதி ஆதாரங்களையும் பெற்றிருக்கக்கூடிய நகரம். ஓகேவா? மத்தம் சூடும் மதோமத்தன்றான் மருதீசன் மருதூர் எங்கள் ஊரே. மத்தம்பூவை சூடிக்கொள்பவர் யாருன்னு கேட்கலாம். சரியா? ஓகேவா? ஊமத்தம்பூன்னு அர்த்தம். மத்தம்பூன்றது ஊமத்தம்பூ. சரியா? ஊமத்தம்பூவை சூடிக்கொள்பவர் யாருன்னு கேள்வி கேட்கலாம். சரியா? அது வந்து யார்?
சிவபெருமான். சரியா? மதோமத்தன் ராசன் மருதீசன் மருதூர் எங்கள் ஊரே, பூமத்தம் பூவை சூடிக்கொள்கின்ற மதோமத்த ராசன் எங்கள் இறைவன். ஓகேவா? மருதீசன் மருதூர், அவன் வீற்றிருக்கின்ற ஊர் எங்கள் ஊர் மருதூர்ன்றாங்க. சரியா? முக்கூடர் பல்லு மருத நில மக்களை பற்றி எந்த நில மக்களை பற்றி பேசுகிறதுன்னு கேள்வி கேட்கப்படலாம். சரியா? இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினாக சொல்லலாம். சரியா? இவ்வளோதான். சரியா? இது போதும். முக்கூடர் பல்லை பற்றி நம்ம தனியாக சிலபஸ் வைஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்து போகலாம். எங்கள் தமிழ், நம்ம பாரதிதாசன் ஐயா அவர்களுடைய பாடல் வரிகள் இருக்கும். நம்ம பாரதிதாசன் ஐயா அவர்கள் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுக்க முடியாதுங்க. சரியா? அந்த அளவுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இடம் பெறக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம பாரதிதாசன் ஐயா அவர்கள். சரியா? பார்ப்போம். ஆசிரியர் பாரதிதாசன், இயற்பெயர் சுப்புரத்தினம். சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காலம் 1891 1964 வரைக்கும். 1891 அம்பேத்கர் பிறந்த ஆண்டும் 1891 தான். 1964 மறைஞ்சிருக்காரு. இதே ஆண்டு தான் நம்ம நேரு அவர்களும் மறைந்திருப்பார். சரியா? பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். சரியா? பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் பாரதிதாசன் தன் பேரை மாற்றிக்கிட்டார். சரியா? இதுவே நம்ம 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாகன்னு கொடுப்பாங்க. சரியா? சில டைம் அப்படி கொடுத்துட்டும் கேட்கலாம். அவரின் மீது கொண்ட அன்பு அல்லது அவர் கவிதையின் மீது கொண்ட அன்பு, ரெண்டுமே ஒன்று தான். சரியா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பெற்றோர் கனகசபை இலக்குமி அம்மாள். சரியா? தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் இது 3 மொழியிலும் புலமை மிக்கவர். நூல்கள்னு பார்த்தோன்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, சேரதாண்டவம், இருண்ட வீடு, தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார் இதுதான் நாடக நூல். 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இதுதான். குறிஞ்சி திட்டு, அழகின் சிறைப்பு, தமிழ் இயக்கம். ஓகேவா? இதெல்லாம் ஐயாவுடைய நூல்கள். ஓகேவா? சேரதாண்டவம் நம்ம பாரதிதாசன் ஐயா. சேரமான் காதலி நம்ம கண்ணதாசன் ஐயா. சரியா? தமிழச்சியின் கத்தி பாரதிதாசன். தமிழச்சின்னு மட்டும் வந்தால் அது நம்ம வாணிதாசன் வருவார். சரியா? சரி, ஓகே. பாரதிதாசன் கவிதை தொகுதியில் எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் இடம்பெறுகிறது. ஓகேவா? எங்கள் தமிழிலிருந்து எங்கள் தமிழ்ன்ற தலைப்பில் வந்திருக்கு. இது பாரதிதாசன் கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய பாடல். சரியா? எங்கள் தமிழ் எந்த நூலில் இருக்கக்கூடியதுன்னு கேட்கலாம். சரியா? அது பாரதிதாசன் கவிதைகள். சரியா? நம்ம பெருசாக நம்ம தேடி தேடி படிச்சுட்டு இருப்போம்னா சிம்பிளாக இருக்கிறத வச்சு கேட்டு போயிடுறாங்க. ஓகேவா? பாடல் போகலாமா? பார்க்கலாமா? இந்த பாடல் நம்ம தமிழின் மீது கொண்ட, தமிழில் எவ்வளோ காதலிக்கணும், எப்படியெல்லாம் காதலிச்சு எழுதியிருக்காரு அப்படின்றத பற்றி சொல்லுது. பார்க்கலாம். இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யான் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யான் கண்டதில்லை, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினர் யாவருக்கும் மெய்தமிழ் மீதில், இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது, எங்கள் உயிரென்பது தமிழெங்கள் உயிரென்பதாலே, வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே, தமிழனில் இம்முயிர் ஒருலாம் இன்பத் தமிழ்குன்று மேல் தமிழ் நாடெங்கும் இருளாம், தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு, தமிழென்று தோள்தொட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்கே என்றே தினம் பாடு. சரியா? எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள். இந்த பாடலுக்கு பொருள் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாருக்குமே நல்லா புரிகிற ஒரு அழகான வரிகள் தான். சரியா? நம்ம அடுத்து சீவக சிந்தாமணி பார்ப்போம். அடுத்து சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. இதை பற்றி பெருசாக கேள்விகள் வர்றது கிடையாது, வந்தால் ரொம்ப ஈஸியாக வரும். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் முதல் விருத்தப்பாவாலான நூல். சரியா? அல்லது சீவக சிந்தாமணி அற இலக்கியமா அல்லது காப்பிய இலக்கியமா இல்லை தற்கால இலக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சில் வரும். சரியா?
22ல் கூட அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது. ஸோ இந்த மாதிரி மேட்சாக கேட்கலாம். சரியா? சிறுபஞ்ச மூலம் அரை இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். ஓகேவா? நம்ம பாரதிதாசனுடையது. சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், ஏன்னா 50 காப்பியங்களுக்குள்ளே வருது. ஓகேவா? குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். இந்த மாதிரி வந்து மேட்ச்சில் இந்த மாதிரி ஈஸியாக கேட்டுருவாங்க. சரியா? இது வரைக்கும் இப்படி தான் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. பட் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போமே இல்லையா? சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சரியா? இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. சரியா? எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இளமையில் துறவு பூண்டவர். சரியா? இளமையிலேயே துறவு பூண்டிருக்கார். இது ஒரு அகம் சார்ந்த நூலாக பார்க்கலாம். சரியா? மனநூல் என்று அழைக்கப்படக்கூடியதும் சீவக சிந்தாமணி தான். சரியா? சோழ அரச குலத்தில் பிறந்தவர் யார்? நம்ம திருத்தக்க தேவர் வந்து சோழ அரசர் குலத்தில் பிறந்தவர். சரியா? சமயம் சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் எழுதிய வேறு நூல் நரிவருத்தம். 50 காப்பியங்களுள் நரிவருத்தம். சரியா? சீவக சிந்தாமணிக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக எழுதி பார்த்தது தான் நரிவருத்தம். சரி, அந்த சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களுள் ஒன்று. சரி, அந்த நரிவருத்தம் முக்கியமானது. சீவக சிந்தாமணிக்கு முன்னாடி அவர் எழுதிய நூல் வந்து நரிவருத்தம். சரியா? பாட்டின் தலைவன் சீவகன். சரியா? இவன் பெயரை இணைத்து சீவக சிந்தாமணி என பெயர் வைத்தது. சரியா? பாட்டுடைய தலைவன் யார்? சீவகன். சரியா? இது 13 இலம்பகங்களை கொண்டது சீவக சிந்தாமணி. முதல் வந்து நாமங்கள் இலம்பகம், 13வது முக்தி இலம்பகம். சரியா? பல திருமணங்கள் செய்து கொண்டு அதுக்கப்புறம் துறவரம் போனதா சொல்லப்படுது. சரியா? 9ஆம் வகுப்பில் சீவக சிந்தாமணி இருக்கும். அதை நம்ம அதை பார்க்கும்போது பார்க்கலாம். சரியா? பாடல் போலாமா? இல்லை, முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா முதல் விருத்தப்பாவாலான நூல்னா சீவக சிந்தாமணி தான். சரியா? திருத்தக்கத்தேவர் 9ஆம் நூற்றாண்டு, சோழ அரச குலத்தை சார்ந்தவர். சரியா? சமண சமயம் நறுவிருத்தம். இதெல்லாமும் முக்கியமான கொஸ்டின்ஸ், கேள்வி கேட்க அதிக வாய்ப்பு உள்ளது. சரியா? பாடல் போலாமா? பாடல் பாருங்க. ஒழுந்து வெண்மடை தவழும் விண்ணுறு பெருவரை பெரும் பாம்பு ஓழ்ந்து தோலுரிப்பன போல் ஒத்த மற்றற்ற அருவி தாழ்ந்து வீழ்ந்தவை முழுவின் ததும்பின் மதுகரம் பாட சூழ்ந்து மாமையில் ஆடி நாடகம் துலக்குறுத்தனவே. சரியா? பாருங்க. வீழ்ந்து வெண்மழை தவழும். ஓகேவா? வீழ்ந்து வெண்மழை தவழும் மேகம். ஓகேவா? வீழ்ந்துனா தாழ்ந்து, வெண்மழை தழுவும்னா மேகங்கள். ஓகேவா? ஒரு பெரிய மலை இருக்குது. விழுந்து வெண்மழை தவழும் விண்ணுறு பெருவரை பெரும் பாம்பு. சரியா? விண்ணுறு பெருவரை வரைக்கும் பார்ப்போம். விழுந்து வெண்மழை தவழும் விண்ணுறு பெருவரை. ஸோ வானை முட்டக்கூடிய ஒரு மலை. விழுந்து வெண்மழை தவழும்னா வெண்மழை தவழும் மழை, மேகம் தானே மழையாக பொழியுது. ஸோ அந்த மேகம் அப்படியே விழுந்து மலையின் மீது தவழுது. சரியா? இப்போ நம்ம மழை பெய்கிற டைமில் அப்படியே மலையை பார்த்தோம்னா அப்படியே மேகம் வந்து மலை அப்படியே மலை மேலே அப்படியே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் விழுந்து வெண்மழை தவழும் விண்முறு பெருவரை. வானை முட்டக்கூடிய மலையின் மீது மேகங்கள் வந்து மறைக்குது இல்லையா? அதுதான் மலை மீது அப்படியே தவழுகிறது. சரியா? அப்படி இருக்குது. பெருவரை பாம்பு ஊழ்ந்து தோலுரிப்பன போல் ஒத்த மற்றற்ற அருவி. சரியா? இப்போது மலை அருவி இருக்கு இல்லையா? அருவி வழியாக மலையிலேருந்து கொட்டுறது தானே அருவி. ஸோ இப்போ அந்த மலை அப்படியே இருக்குது, தாழ்ந்து அப்படியே மேகங்கள் தவழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்படி மலை வந்து பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அந்த அருவி அந்த ஷேப் இல்லையா, அது பாம்பு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாம்பை தோல் உரிப்பன போல். சரியா? அந்த பாம்பின் தோலை உரிப்பன போல் தண்ணி வந்து அப்படியே கொட்டுதுன்னா அப்படியே தோல் உரிக்கிற மாதிரி தெரியுது, அந்த பிம்பங்கள் அப்படி தெரியுது. ஓகேவா? தோல் உரிப்பன போல் அந்த அருவி வந்து கொட்டுது. ஸோ அந்த அருவி கொட்டி தாழ்ந்து வீழ்ந்தவை முழுவின் ததும்பின் அப்படியே விழுந்து அப்படியே ததும்புது அப்படியே ஆறா. சரியா? விழுந்து ததும்பின் மதுகரம் பாட. ஓகேவா? அந்த தழுந்த சத்தமே ஒரு அழகான பாடல் மாதிரி இருக்குது.
அந்த மதுகரம் பாட சூழ்ந்த மாமையில் ஆடி நாடகம் துலக்குறுத்தனவே. அப்படியே அந்த சத்தம் விழுந்து அப்படியே அதை பரவுது, அதை தழும்புது, அது பாடல் மாதிரியான இருக்குது. அப்படியே அங்கே பக்கத்தில் வழிகளெல்லாம் நடனம் ஆடுகிறது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட பொருள். ஓகேவா? விழுந்து வெண்மழை தவழும் வெண்ணூறு வெறுவரை பெறும் பாம்பு ஊழ்ந்து தோலுரிப்பன போல் ஒத்தமற்றருவி தாழ்ந்து விழுந்தவை முடுவின் ததும்பின் மதுகரம் பாட சூழ்ந்த மாமையில் ஆடி நாடகம் துலக்குறுத்தனவே. சரியா? ஒரு மலை இருக்குது. ஓகேவா? அந்த மலை அருவி கொட்டக்கூடிய மலை. சரியா? அந்த மாமலையின் மீது மேகங்கள் தவழ்ந்து வருது. ஸோ அந்த மலையை வந்து ஒரு பாம்பு மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு பாம்பு மாதிரியான இருக்குது. அந்த அருவிலேருந்து அப்படியே நீர் வந்து அருவிலேருந்து கொட்டும் பொழுது அப்படியே பாம்பு தோல் உரிப்பன போல் இருக்குது. அது வந்து கீழே வந்து அருவி கீழே வந்து அப்படியே ததும்புது. அது பாடல் பாடுற சத்தம் மாதிரி கேட்குது. அப்படியே சூழ்ந்து ததும்புது பாடல் பாடிய சத்தம். அப்படியே பார்த்தோம்னா மயில்கள் ஆடுது, நாடகங்கள் துளிர்க்க குறுத்தனவேனா ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நாடகத்தை பார்ப்பது போன்ற ஒரு அழகாக தோன்றுகிறது. அப்படிங்கிறது தான் பாடலுக்கான பொருள். சரியா? 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் இதோட முடியுது. நாம் அடுத்து 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துக்கு பார்க்கலாம். சரியா? சீவகசிந்தாமணி பொறுத்த வரைக்கும் 9ஆம் வகுப்பில் ஒரு 6 பாடல்கள் இருக்குது. சரியா? அதை நம்ம 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அதை கொஞ்சம் பார்க்கலாம் டீட்டெயிலாக. சரியா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.